Hi guys, நான் பிரீத்தி மாதிவானன் ரேடியோகிராஃபர் இன் சென்னை பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். ஃப்ரெஷ் டியூட்டர் பிகாஸ் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் சொல்லி தர போகிறேன். ஸோ அதனால் டியூட்டர் தப்பாக இருந்தால் மன்னிக்கவும். அண்ட் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் இருக்கேன். ஸோ டூ ஃபாலோ மீ அண்ட் சப்போர்ட் மீ. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் செக் பண்ணுங்கள். Anatomical planes today's topic. First topic. Okay. Introduction. Anatomy and physiology defined. Anatomy, the study of structure and the relationship among structures. ஒரு நார்மல் ஹியூமன் அனாட்டமி ஆர் அனதர் அனாட்டமி அண்ட் ஒரு பாடி ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது, ஒரு வகையான அமைப்பை பற்றி படிக்கிறது தான் வந்து அனாட்டமின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜி, த ஸ்டடி ஆஃப் ஹவு பாடி ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன். ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு அனாட்டமி எடுத்துட்டிங்கன்னா அந்த அனாட்டமி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன செயல் செய்யுது அப்படின்றத பற்றி படிக்கிறது ஸ்டடி ஆஃப் ஃபிசியாலஜி. பேத்தாலஜி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த ஃபங்க்ஷன் தான் செய்யணும்னு ஒரு ஆர்டர் இருக்குது, அந்த ஆர்டரை செய்யாமல் இருக்கிறதோ ஆர் அதை விட அதிகமாக செய்கிறதும் வந்து பெத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அனட்டாமிக்கல் பொசிஷன். த நார்மல் பாடி பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி இஸ் எரெக்ட் வித் த ஃபீட் பேரல் அண்ட் த ஆர்ம் ஹேங்கிங் அட் த சைட்ஸ் with the palms facing forward. Body in erect position, அதாவது நிற்கிற மாதிரி பொசிஷன், நேராக பார்த்த மாதிரி. ஃபீட் வந்து பேரலாக இருக்கணும் ரெண்டும், அண்ட் ஆர்ம்ஸ் அண்ட் ஹேங்கிங் அட் த சைட்ஸ் ஆஃப் த பாம்ஸ் ஃபேஸிங் ஃபார்வர்ட். பாம்ஸ் வந்து கை வந்து கீழே பார்த்த மாதிரி அப்படி இருக்கணும், நம்ம உள்ளங்கை வந்து நேராக செவுத்த பார்த்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் அதர் பொசிஷன்ஸ் ஆஃப் பாடி. ஆன்டீரியர், டு பி சிட்டுவேட்டட் நியர் ஆர் டுவர்ட் த ஃப்ரண்ட் ஆஃப் த பாடி. ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த பாடி வந்து ஆன்டீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போஸ்டீரியர், டு பி சிட்டுவேட்டட் டுவர்ட் த பேக் ஆஃப் த பாடி. பேக் சைட் ஆஃப் த ஹியூமன் பாடி வந்து போஸ்டீரியர் அப்படி சொல்லுவாங்க. சுப்பீரியர், டு பி சிட்டுவேட்டட் டுவர்ட் த அப்பர் பார்ட் ஆர் ஹெட் ஆஃப் த பாடி பொசிஷன்ட் அபவ் அனதர் ஆர்கன் ஆர் ஸ்ட்ரக்சர். சுப்பீரியர் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கன்லேயும் எடுத்துக்கலாம், ஃபுல் ஹியூமன் பாடியில் எடுத்துக்கலாம். சுப்பீரியர்னால் மேலே அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு ஹியூமன் பாடி எடுத்துட்டுலாம் அது வந்து மேலே இருக்கிற பார்ட் ஃபுல்லாகவே வந்து சுப்பீரியர் சொல்லுவாங்க. இப்போ தனியாக ஒரு அனாட்டமியாக எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு லங் அப்படி பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் தான் வந்து சுப்பீரியர். ஸோ அந்த மாதிரி. இன்ஃபீரியர் அப்படி பார்த்தீங்கன்னா, டு பி சிட்டுவேட்டட் டுவர்ட் த லோவர் பார்ட் ஆஃப் த பாடி ஆர் பொசிஷன்ட் பிலோ அனதர் ஆர்கன் ஆர் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி தான் சுப்பீரியர் எப்படி மேலேயோ அதே மாதிரி இன்ஃபீரியர்னால் கீழே. டோட்டல் பாடி எடுத்துட்டேலாம் கீழே இருக்கிற எல்லா பார்ட்டுமே வந்து இன்ஃபீரியர் அப்படி சொல்லுவாங்க. நார்மலாக ஆர்கன் எடுத்துட்டிங்கன்னா அதில் கீழே இருக்கிற பார்ட் இன்ஃபீரியர் அப்படி சொல்லுவாங்க. கிரேனியல்ன்றது வந்து ரெஃபர்ஸ் டு த ஹெட் சைடு வந்து டில்ச்சு கொடுத்தேன்னா அது வந்து கிரேனியல் அப்படி சொல்லுவாங்க. காடல் சைடு அப்படி பார்த்தீங்கன்னா ரெஃபர் டு த டெயில் சைடு விச் இஸ் ஃபீட் சைட். கால் பார்த்த மாதிரி டில்ட்டு கொடுத்தீங்கன்னா அது காடல். ஓகே, இதுதான் நார்மல் பொசிஷன் இன் இமேஜ். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியரை வந்து செஃபாலிக்னு சொல்லுவாங்க, ஆல்சோ கால்ட் அஸ் கிரேனியல். இன்ஃபீரியரை வந்து காடல் சொல்லுவாங்க, ஆன்டீரியராக வென்ட்ரல் சொல்லுவாங்க, அண்ட் போஸ்டீரியர் டார்சல்னு சொல்லுவாங்க. அண்ட் சுப்பீரியர் இன்ஃபீரியரை ப்ராக்சிமல் டிஸ்டல்னு சொல்லுவாங்க. நார்மலாக அந்த ஹேண்ட் ஃபெலாஞ்சஸ் எடுத்துட்டேலாம் அதில் வந்து டிஸ்டல் எண்டு இருக்கும் அண்ட் ப்ராக்சிமல் எண்டு இருக்கும். ப்ராக்சிமல்ன்றது வந்து மேல்புறமான எண்டு அண்ட் டிஸ்டல்ன்றது கீழ்ப்புறமான எண்டு. நெக்ஸ்ட் medial side, to be closer to the midline of the body or a structure being internal as opposed to the external. அதாவது மீடியல் சைடு அப்படின்றது வந்து பாடிக்கு உள்பக்கமாக இருக்கிற எல்லா சைடுமே மீடியல் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்ரல் சைடு, டு பி ஃபர்தர் அவே இன் த டைரக்ஷன் ஆஃப் எய்தர் சைடு ஃப்ரம் த மிட்லைன் ஆஃப் த பாடி ஆர் அ ஸ்ட்ரக்சர். லேட்ரல் சைடு வந்து பாடிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வந்து லேட்ரல் அப்படி சொல்லுவாங்க. proximal toward or nearest the trunk of or the point of the origin point. அப்படின்னா ப்ராக்சிமல்லாம் மேலே நான் சொன்ன மாதிரி, டிஸ்டல்னால் கீழே, away from or forest from the trunk or the point of origin of the part, and unilateral
on one side, bilateral on both side. Unilateralனா ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறது வந்து யூனிலேட்ரல். எக்ஸாம்பிள் செஸ்ட், அப்டமன், அந்த மாதிரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர், ஒரு பெல்விஸ் அப்படின்றது ஒரு 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 ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அது வந்து யூனிலேட்ரல். பைலேட்ரல் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரக்சர் மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போத் ஹிப்பு அண்ட் போத் நீஸு, போத் ஃபீட்டு, அந்த மாதிரி ஆங்கிள், ஹேண்டு, எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் தான் பைலேட்ரலில். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட், சூப்பர்ஃபிஷியல், நியரர் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. இன்டர்மீடியேட்ன்றது பிட்வீன் டூ அதர் ஸ்ட்ரக்சர். டீப், ஃபர்தர் அவே ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. ஸோ டீப்புன்றது வந்து நார்மலாக வெயின்ஸை தான் வந்து குறிப்பாங்க. அண்ட் இன்டர்மீடியேட்ன்றது ரெண்டு சூப்பர்ஃபிஷியலுக்கும் டீப்புக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பார்ட்டு தான் இன்டர்மீடியேட் அப்படி சொல்லுவாங்க. சூப்பர்ஃபிஷியல்ன்றது அவுட்டர் சைட் ஆஃப் த பாடி, ஆல்சோ கலர்ஸ் அந்த ஸ்கின், அதெல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியல் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இதான் இமேஜ், டீப்பு அண்ட் சூப்பர்ஃபிஷியல் அண்ட் இன்டர்மீடியேட். ஓகே, நெக்ஸ்ட், பாடி பிளைன்ஸ். They are based on 4 imaginary planes that pass through the body in the anatomical position. They are sagittal, mid-sagittal median plane, and frontal coronal plane, transverse plane, cross-sectional axial plane, horizontal plane. Next, sagittal plane divides body into right and left part. ஈஸியாக சொல்ல போனால் பாடியை ரெண்டாக பொழக்கிறது, அது நடு சைடில் வச்சு போடுறதா அது வந்து சாஜிட்டல் பிளைன். மிட் சாஜிட்டல் ஆர் மீடியன் பிளைன் அப்படின்னா டிவைட்ஸ் பாடி இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஃபுல்லாக பாதி இதுவாக வந்ததுன்னா அது மீடியல் சாஜிட்டல் பிளைன். ஃப்ரண்டல் ஆர் கொரனல் டிவைட்ஸ் பாடி இன்டு ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பார்ட்ஸ். ஆன்டீரியர் டு போஸ்டீரியர்னா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் ஸ்லைஸ் கொடுத்தோன்னா அது ஃப்ரான்டல் ஆர் கொரனல் பார்ட். ட்ரான்ஸ்வர்ஸ் பிளைன் அண்ட் ஹாரிசான்டல் பிளைன், கிராஸ் செக்ஷனல், ஆக்சியல், இது எல்லாமே ஒன்று தான், ஒரே நேம் தான். ஸோ அது எப்படின்னா அப்பர் பார்ட்லேருந்து லோவர் பார்ட் ஆர் லோவர் பார்ட்லேருந்து அப்பர் பார்ட், மேலேருந்து அப்படியே ஸ்லைஸ் கொடுத்தோன்னா அது ஆக்சியல் பிளைன். நெக்ஸ்ட், இந்த இமேஜ் தான் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஃப்ரான்டல் கொரனல் வந்து சைட் வைஸ் வர்றது அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் பிளைன் கீழேருந்து மேலே, அது சாஜிட்டல் அண்ட் சைடில். நெக்ஸ்ட், இப்போ நம்ம சப்ஜெக்ட்க்கு வருவோம். பேசிக் ரேடியாலஜி பொசிஷன். என்னென்ன பொசிஷன் ரேடியாலஜியில் யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். நார்மலாக வந்து சுப்பைன், ப்ரோன், எரெக்ட் அண்ட் லித்தாட்டமி. சுப்பைன் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைங் ஆன் பேக், ஆர்ம்ஸ் பை சைட், பாம் அப்வர்ட். அப்படின்னா மேலே பார்த்த மாதிரி படுத்துட்டு ஆர்ம்ஸ் பை சைட், பாம் அப்வர்ட், கையை பின்னாடி திருப்பி வச்ச மாதிரி இருக்கணும். நம்ம உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி படுத்திருக்கணும். நம்ம ஆர்ம்ஸ் வந்து உடம்போடு ஒட்டி இருக்கணும். அதுதான் வந்து சுப்பைன் பொசிஷன். அண்ட் ப்ரோன் பொசிஷன் பார்த்திங்கன்னா அப்படியே சுப்பைனுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். லைங் ஆன் ஃப்ரண்ட், ஆர்ம்ஸ் பை சைட் அண்ட் பாம் டவுன்வர்ட். ஓகேவா? ஸோ பாம் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும், குப்புற படுக்கணும். ஈஸியாக சொல்ல போனால் எரெக்ட் பொசிஷன்னா நிற்கிற பொசிஷன், அதே அனட்டாமிக்கல் பொசிஷன் தான். நெக்ஸ்ட்டு லித்தாட்டமி. லித்தாட்டமின்றது வந்து பர்சன் லைங் ஆன் ஹர் பேக் வித் லெக் அப் அண்ட் ஃபீட் சப்போர்ட்டட் பை ஸ்ட்ராப்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி, ஆல்சோ இன் ஹெச்எஸ்ஜி ப்ரொசீஜர். இது வந்து நார்மலாக நம்ம ஹெச்எஸ்ஜி பொசிஷன் வைக்கிற பொசிஷன் தான். கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஒரு பொசிஷன் பண்ணுவோம், அதுதான் லித்தாட்டமி பொசிஷன். இமேஜ் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். அடுத்து ரைட் அண்ட் லெஃப்ட் ரிகம்பண்ட் பொசிஷன்றது வந்து லேட்ரல் பொசிஷன். நார்மலாக அந்த நார்மல் ஹியூமன் பாடி வந்து லேட்ரல் சைடில் படுக்கிறது தான் வந்து லேட்ரல் பொசிஷன். அண்ட் ட்ரெண்ட்லன்பர்க் அண்ட் ஃபவுலர்ஸ் பொசிஷன். ஃபவுலர்ஸ் பொசிஷன் அப்படின்றது வந்து ஹாஸ் அ பர்சன் சிட்டிங் அப் ஸ்ட்ரைட் ஆஃப் வித் அ ஸ்லைட் லீன். அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏந்த மாதிரி படுக்கணும், படுத்த மாதிரியும் இல்லாமல் உட்காந்த மாதிரியும் இல்லாமல் இருக்கணும், கால் நீட்டி இருக்கணும். ஸோ வைல் ட்ரெண்ட்லன்பர்க் பொசிஷன் வித் அ ஹெட் அபவுட் 30 டிகிரி லோவர் தென் த ஃபீட். ட்ரெண்ட்லன்பர்க்ன்றது அப்படியே ஆப்போசிட், தலை படுத்த மாதிரி இருக்கணும், கால் தூக்கி இருக்கணும். எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ ப்ரோன் பொசிஷன், supine position, right lateral recumbent, left lateral recumbent, Fowler's position, Trendelenburg position, and lithotomy. Okay. Next, terms of movement. இந்த நார்மல் பொசிஷனில் என்னென்ன டேர்ம்ஸ் மூமெண்ட் இருக்குது ஹியூமன் பாடியில் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே,
ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன்னா ஃப்ளெக்ஷன்னா கை மடக்கிறது ஒரு கை விளக்கிறது, மேல் பார்த்த மாதிரி இது பண்ணுறது. அப்டக்ஷன் மூவிங் அ பாடி பார்ட் அவே ஃப்ரம் மிட் லைன். அப்டக்ஷன்றது வந்து கையை ஆர் ஏதோ ஒரு பார்ட்டை பாடியை விட்டு வெளியில் தள்ளி கொண்டு போகிறது அப்டக்ஷன். அடக்ஷன் மூவிங் அ பாடி பார்ட் டுவர்ட் த மிட் லைன். நம்ம உடம்புக்கு உள்ளே கொண்டு வர்றது வந்து அடக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் சுப்பினேஷன் ரொட்டேட்டிங் ஹேண்ட் forearm laterally hold the soup. ப்ரோனேஷன் ரொட்டேட்டிங் ஹேண்ட் forearm medially pour the soup. அந்த இமேஜ் நான் அடுத்து காமிக்கிறேன். பிளான்டர் டார்சிஃப்ளெக்ஷன், ஸோ அதுவும் நான் அடுத்த இமேஜில் காட்டுறப்ப தான் புரியும். அப்டக்ஷன் பாடியை விட்டு வெளில போகிறது, அடக்ஷன் பாடிக்கு உள்ளே வருது. டார்சிஃப்ளெக்ஷன்றது வந்து கால் மேலே பார்த்த மாதிரி, அண்ட் பிளான்டர் ஃப்ளெக்ஷன் வந்து பிளான்டர் வந்து கீழே ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி. ப்ரோனேஷன் ரைட் சைட், சுப்பினேஷன் லெஃப்ட் சைட் இப்படி சுற்றுற மாதிரி வரும். ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஓகே, நார்மலாக ஃபுல் ஆமையுமே ஃப்ளெக்ஸ் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணுற எப்படின்னு பார்த்தோம். அப்டக்ஷன் அண்ட் அரக்ஷன் அண்ட் சர்க்கம்டக்ஷன் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். அண்ட் மீடியல் ரொட்டேஷனை பாடிக்கு உள் பக்கமாக ரொட்டேட் பண்ணுறது, லேட்ரல் ரொட்டேஷனை பாடிக்கு வெள் பக்கமாக ரொட்டேட் பண்ணுறது. த கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வியூ இது தான். In ulnar and radial deviation, the carpal rows moved as the linked segments. The buttress of the radial styloid limits radial deviation so that its arc of motion is significantly less. Yes. So, radial deviation வந்து ulnar deviation விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். radial deviation ஒரு 20 to 30 degree தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் நம்மளுக்கு இடம் கொடுக்காது. அல்னார் டிவியேஷன் நல்லா டிவியேட் பண்ண முடியும், ஏன்னா கார்பல் போன்ஸோட லிகமெண்ட்ஸ் நம்மளுக்கு லிங்க் கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்வர்ஷன், எவர்ஷன், மீடியல், லேட்ரல் ரொட்டேஷன். இது இன்வர்ஷன் பாடி சைட் அண்ட் எவர்ஷன் வித் above body side, and protraction moving forward on plane parallel to ground punch, and retraction moving backward on plane parallel to ground start lawn mower. circumduction நான் சொன்ன மாதிரி சுற்றுறது அரவுண்ட், அதுதான் protraction and retraction இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த ஆம் உள் பக்கமாக வர்றது வந்து protraction, ஆம் வெளி பக்கமாக வர்றது retraction, circumduction. Okay, thank you for your support and love. My Insta ID is Radiology Love. Do follow, comment me. If you want to do more updates, just text me. And thank you. Keep supporting me. ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா மெசேஜ் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு திருத்திக்கலாம். பாய் பாய், டாடா.